காக்குமே. தொத்தர்சன பிரமத பாரதரங்கிதம் தம் திரவ்யாம் நிமக்னமிவ ரூபரசாயனே தே துஷ்டூஷமானம் அவகம்ய கபோலதேசே சம்ஸ்பிருஷ்டவானசி தரேன ததா தரேன. நாராயணியத்திலே உயர்ந்த ஸ்ரீ துருவனுடைய அந்த பக்தியை பத்தி நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கும் போது குருவாயூரப்பனுக்கே குருவாயூர் கஷேத்திரத்துல ஆனந்தமாம். சங்கு சக்கர கதாதரனாக சுவாமி கருடாரூடனாக வந்து தன்னுடைய கையில இருக்கிற சங்கத்தால அந்த துருவனுடைய கண்ண பிரதேசத்துல தலைவி கொடுக்க உடனே துருவன் ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சான். இது அக்ஷராபியாசம் ஆகாத குழந்தை, பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடங்கள்ல படிக்கல. அந்த பாடத்தை படிக்க ஆரம்பிக்கச்சேயே இவன் காட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டுடுத்து. இருந்தா கூட இவனுக்கு இவ்வளவு சோஸ்திரம், இவ்வளவு விவேகம், ஞானம், பரிபக்குவமான பக்தி எப்படி வந்ததுன்னு கேட்டா நாராயண பட்டத்திரி சொன்னார், அவகம்ய கபோலதேசே. இந்த சங்கம் இருக்க, பகவான் கையில் இருக்கக்கூடிய சங்கானது வேதமயமான அந்த ஒரு சங்கம். அது அதனால அது அப்படி தொட்டாரோ இல்லையோ, வேதத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம ஞானங்கள் அத்தனையுமே இவனுடைய ஹிருதயத்துல அந்த சங்கோட ஸ்பர்சமே போய் சேர்ந்துருத்து. அதனால இவன் உள்ளையும் வெளியிலையும் இருந்துட்டு யார் உலகம் முழுவதும் ஏற்கிறாரோ அவர் எனக்கு உள்ளேயும் தரிசனம் கொடுத்துட்டார். யோந்த பிரவிஷ்யமே, எனக்கு வெளியிலையும் தரிசனம் கொடுத்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆனந்த ரூபத்தை நான் அடைஞ்சனே, என்னை விட பாக்கியசாலி யார் இருக்கான்னு. வானே வெளியே வயங்கரியவனமே மன்னே இவ்வைந்தின் ஊனே உயிரே உயிர்க்கு உயிரே உண்ணும் ஒருவர் உளத்தொழும் தேனே எங்கள் பெருவாழ்வே அயனே சிவனே இருவருக்கும் கோனே நின்னை குணமில்லே. செவ்வை சூடுவார் துருவனுடைய துதிய வடமொழியில பாகவதம் சொன்னதை அப்படியே ரொம்ப அழகா தமிழ்ல சொன்னார். எங்களுக்கு தேகமாகவும் உள்ளையும் வெளியிலையும் எங்களுக்கு உயிராகவும் இருந்துண்டு ஊனாகவும் இருந்துண்டு எங்களை ஆட்டி படைக்கக்கூடிய சர்வலோக ரக்ஷகன் சர்வஜன சம்பன்னனான குருவாயூரப்பா, உன்னுடைய திவ்ய தரிசனமானது எல்லாருக்கும் பரம பாக்கியத்தை அளிக்கணும்னு இவன் புகழ ஆரம்பிச்சானா. ஞானம் இல்லாத நான் எப்படியெல்லாம் எனக்கு அறியாம பல சோஸ்திரங்களை பண்ணி உன்னிடத்துல நான் உன்னை புகழறனே, இதுல ஏதாவது நான் தப்பு பண்ணி இருந்தால், என்னுடைய அளவுக்கு மீறி நான் பேசி இருந்தா குறித்ததல் சொல்லி பழிச்சுக்கோ. அழகான தமிழ் வார்த்தை. என்ன தயவு பண்ணி நீ மன்னிச்சுடு. நான் எது தப்பு பண்ணி இருந்தாலும் சோஸ்திரமாகவே என் பொருட்டு நீ ஏத்துக்கணும்னு துருவன் பண்ணா. பகவானுக்கு ஆச்சரியம். நாரதாதிகள், வியாசாதி மகரிஷிகள், சித்தர்கள் இவெல்லாம் சோஸ்திரம் பண்றதை பத்தி பகவானுக்கு பெருமையே இல்லை. 5 வயசு குழந்தை தபஸ் பண்ணிந்தவன் பரம விவேகியாக இவ்வளவு ஞானத்தை பேசுறானேன்னு அவனுடைய தோளை தொட்டையாமே குருவாயூரப்பா. தொட்டு என்ன பண்ண, ஏ துருவா, என்ன புகழறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டண்டா, உனக்கு என்ன வேணும், என்ன வேணும்ன்றத நீ முதல்ல சொல்லு, எதை கேட்டாலும் கொடுக்கிறேன்னா. அப்ப குழந்தை சொல்லித்தான், அப்பா குருவாயூரப்பா, நான் வரும்போது ஒரே சிந்தனையோட தான் வந்தேன். என்ன சிந்தனை தெரியுமா, தபஸ் பண்ணி நீ பிரத்யக்ஷமான உடனே உங்ககிட்ட ஒரு வரம் கேட்கணும். என்ன வரம், எங்க அப்பா மடியில நான் ஏறி உட்காரணும், அதுக்கு நீ ஒரு அருள் பண்ணா போறோம்னு நான் நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்த அப்புறம் அந்த வரமே எனக்கு வேண்டான்னு தோணிடுத்துப்பா. எனக்கு அப்பா மடியில உட்காரணும்ன்ற ஆசையே உங்க தரிசனமானது. தொத்தர்சன பிரமதபார தரங்கிதம் தம், எனக்கு அந்த தரிசனமே என்ன மாத்திருத்து. ஏன், நீ அந்த ஆசையோட தானே பண்ண, அப்படி அப்பா எல்லாம் வேண்டான்னு சொல்லாத. நீ காட்டுக்கு வந்து தபஸ் பண்ணதே அப்பா மடியில ஏறி உட்காரணும்ன்றதுக்காகத்தானே. இல்லப்பா, அதெல்லாம் உன்னை பார்க்காத வரைக்கும் இப்படி ஒரு ஜாஜ்வல்யமான ரூபத்தை பார்த்துட்டு கேவலம் இப்படிப்பட்ட சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் பரமாத்ம ஸ்வரூபமான உங்ககிட்ட நான் கேட்கலாமா? கிருஷ்ணா, ஒருத்தன ஒரு கடல்ல வெண்சங்கு கிடைக்குமான்னு படகை எடுத்துட்டு கடலுக்குள்ள குதிச்சான். அவன் மூழ்கி 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 சங்கு கிடைக்குமா சங்கு கிடைக்குமான்னு தேடுற காலத்துல உன்னுடைய அருளால சங்க தேடி போனவனுக்கு கடலுக்குள்ள
விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தனம் கிடைச்சது. இந்த ரத்தனம் கிடைச்ச அப்புறம் அவன் சங்க தேடினானா, அவன் புத்திசாலின்னு சொல்றதா என்னன்னு சொல்றது? நமக்குத்தான் ரத்தனம் தானே கிடைச்சது, சங்கத்தான தேடி வந்தோன்னு மறுபடியும் முழுகுவானா? புத்திசாலியா இருந்தா முழுக மாட்டான், நேர கரை சேர்ந்துருவான். நான் வந்தது சங்க தேடிண்டு, ஆனா எனக்கு கிடைச்சது குருவாயூரப்பன் ஆகிய ரத்தனமான உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கச்சே, நான் ஏன்பா அப்பா மடியில எனக்கு உட்காரணும்? அதனால என்னுடைய அந்த ஒரு சிந்தனையே எனக்கு மாறி போயிடுத்து. இப்ப தவம் பண்ணதோட ஒரு வரன் எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கணும்? எனக்கு எப்பவுமே பகவத் ஸ்மரணம் இருக்கணும். இப்ப உன் கூடையே சாயுஜ்ய பதவியான உன்னுடைய வைகுண்டத்துக்கு நீ என்ன அழிச்சுண்டு போயிடுன்னு குழந்தை அந்த தரிசனத்துல மயங்கி போய் பகவானுடைய ரூப தரிசனத்தை அப்படியே வர்ணிச்சுட்டு இருக்கானா. அதே சந்தர்ப்பத்துல நமக்கு உடனே நாம இன்னும் இந்த கோயிலோட தரிசனத்தை அடையலையேன்ற ஒரு கவனம் நமக்கு வந்துருத்து, அடைஞ்சிருவோம். நாம் இப்போது தரிசனத்தை அடைய இருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் சென்னையில் சேலையூர் கேம்ப் ரோடிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் பள்ளிக்கூட தெருவிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே நாம் பிராகாரத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ ஆச்சரியமான ராமர், சீதை, லக்ஷ்மணர் இவர்கள் தனி சன்னதியாக எழுந்தருளி இருக்க அவர்களுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். ராமன் கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ என்று நமக்கு உயர்ந்த திருவடி முதல் திருமுடி வரை இதோ கோதண்ட ராமனாக கையிலே கோதண்டத்தை தாங்கிக் கொண்டு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றான். ராமனுக்கே உண்டான மிடுக்கோடு மூலமூர்த்தியினுடைய அழகான திவ்ய தரிசனம். பட்டு வஸ்திரங்களை அவன் தரித்துக் கொண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அதே வைபவத்திலே ஒருபுறம் சீதை பிராட்டியானவள் நாம் இங்கு அடையக்கூடிய ஒரு விசேஷமான தரிசனம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய சன்னதிகளிலே அவனுடைய திவ்ய தரிசனமானது ஸ்ரீராமனுக்கு வலதுபுறம் சீதை பிராட்டியும் இடதுபுறம் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியும் எழுந்தருளி நமக்கு சேவை சாதிப்பது வழக்கம். இந்த திருக்கோயிலிலே தங்களுடைய ரூபத்தை இடத்தை மாற்றிக்கொண்டு ராமனுக்கு இடதுபுறத்திலே சீதா தேவியும் வலதுபுறத்திலே ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியும் நமக்கு சேவையை அளிக்கின்றார்கள். அந்த சீதையானவள் நின்ற திருக்கோலத்திலே ராமனுக்கு ஏற்ற சீதையாக தன்னுடைய உயர்ந்த கிரீடத்தை தரித்துக் கொண்டு தன்னுடைய திருக்கையை தொங்கவிட்டுக் கொண்டு வலது திருக்கரத்திலே தாமரை பூவை தான் தாங்கிக் கொண்டு காட்சியை அளிக்கின்றார். ஒரு புறத்திலே அதாவது ராமருக்கு வலதுபுறத்திலே லக்ஷ்மண சுவாமியானவர் அவரும் தானும் எம்பெருமான் பின்பு பிறந்தானும் உளான் என்று லக்ஷ்மணன் என்ற ஒரு பேரோடு நற்செல்வனாக தானும் கையிலே அம்பை வைத்துக் கொண்டு அழகாக காட்சியளிக்கக்கூடிய ராமர், சீதை, லக்ஷ்மணர் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடையும் போது இங்கே ஆஞ்சநேயர் இல்லாமல் இருப்பாரா? இவர்கள் மூவரையும் அழகான இந்த திருக்கோலத்திலே தரிசித்துக் கொண்டு சிறிய உருவத்திலே சிறிய சன்னதியிலே இதோ ஆஞ்சநேய சுவாமியானவர் இரு திருக்கரங்களையும் கூப்பிக்கொண்டு பக்தி பாவத்தோடு நின்ற திருக்கோலத்திலே பக்த ஆஞ்சநேயரான அந்த பாவத்திலே ஆரஞ்சு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு நமக்கு அழகாக காட்சியை அளிக்கின்றார். அது மட்டுமா, இங்கு ஆழ்வார்கள் அதாவது நம்மாழ்வாரானவர் அமர்ந்த திருக்கோலத்திலே இங்கு காட்சியை அளிக்க திருமங்கையாழ்வார் நின்ற திருக்கோலத்திலே தன்னுடைய திவ்ய தரிசனத்தை நமக்கு அளிக்க உயர்ந்த உடையவர் யாருடைய உத்தமமான அந்த மகோத்சவத்தை உடையவர் அவதரித்த 1000வது திருநக்ஷத்திரம் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அவர் இதோ அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்க ஆச்சாரிய சிரேஷ்டரான மணவாள மாமுனிகள் ஆதிசேஷனுக்கு கீழ் அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்க இந்த திவ்ய தரிசனத்தோடு துருவன் தான் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய பகவானுடைய திவ்ய தரிசனத்தை எவ்வாறு பூர்த்தி செய்கின்றான் என்ற ஒரு வைபவத்தை ஸ்ரவணம் செய்வதற்காக நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். குருவாயூரப்பா துஷ்டூஷமானமவகம் யகபோல தேசே சம்ஸ்பிருஷ்டவானசிதரேன ததா தரேன. எனக்கு அப்பா மடியே வேண்டாம், சாயுஜ்ய பதவி உன்னோடையே அழிச்சுட்டு போயிடு. லோகத்துக்கே தகப்பனாரான நீயே என்னை வந்து கருணையோடு அரவணைச்ச அப்புறம் எனக்கு
இருக்கிற தகப்பனார்லாம் எதுக்கு? எல்லா ஆசையும் விட்டுட்டேன். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால்னு உன்னோட திருவடி தரிசனம் கிடைச்சாச்சு, வரேன்னு கிளம்பிட்டானான் துருவன். உடனே சுவாமி பார்த்தார், அப்படியெல்லாம் சொல்லாத துருவா, உங்க தகப்பனார் உனக்காக காத்துட்டு இருக்கார். எல்லாத்த விட உங்க அம்மா சுனிதியை நீ திரும்பி பார்க்காம வரேன்னு சொல்லலாமா? அந்த அம்மா இல்லைன்னா உனக்கு இந்த திவ்ய தரிசனமானது கிடைச்சிருக்குமா? அவனா உன்னை ஊக்குவிச்சு முதல் குருவாக இருந்து உன்னை தபஸ் பண்றதுக்கு அனுமதியை கொடுத்து உனக்கு தைரியத்தை கொடுத்தவா. அந்த அம்மா தவிச்சுட்டு இருக்காளே, நீ எப்படி போயிருக்கியோ, என்னத்தான் தவம் பண்ணுன்னு சொன்னா கூட தாய்ப்பாசம் விடுமா, குழந்தை நல்லபடியா திரும்பி வரணுமே அப்படின்னு உன்னையே நினைச்சுட்டு ஏங்கிட்டு இருக்கா. போ, நீ மறுபடியும் அப்பா மடியில ஏறி உட்காரு. எல்லாத்த விட துருவா, உனக்கு ஒரு பெரிய பதவியை கொடுக்க போறேன்டா. 36,000 வருடங்கள் நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? 12 திருநாமங்கள் எழுத்துக்கள் கொண்ட துவாதச மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு நீ ஜபிச்சிருக்க. 12 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய திருநாமத்தை நீ ஆயிரக்கணக்கான தடவை ஜபிச்சிருக்க. அதனால உனக்கு 3 மடங்கு 36,000 முறை, 36,000 முறைக்கு மேல் நீ இந்த மந்திரத்தை கண்டிப்பா ஜபிச்சிருப்ப. அதனால உனக்கு 36,000 வருடம் அரசாட்சி பண்ணக்கூடிய பலனை கொடுக்க போறேன். அப்பாவை பாரு, அம்மாவை பாரு, சுனிதியை சந்தோஷப்படுத்து, ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணு. இருக்கவே இருக்கு சாயுஜ்ய பதவி. கடைசியா எல்லாம் முடியச்சே பதரிகாசிரமத்துக்கு வா, அங்க உன்னை விமானத்தை அனுப்பி நானே சகல மரியாதைகளோட ஏத்துப்பேன். எல்லாத்த விட நான் உன்னை அண்ணாந்து பார்க்கக்கூடிய துருவபதம்னு சொல்லக்கூடிய சப்தரிஷி மண்டலத்துக்கு மேல உனக்கு ஒரு பதவியை தரதா இருக்கேன், நீ கிளம்புன்னு சொல்லி குருவாயிரப்பா துஷ்டூஷமானமவகம் ஏகபோல தேசே சம்ஸ்பிருஷ்டவானசிதரேன ததாதரேன அந்த குழந்தையை இவ்வளவு கருணையோட சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சு அவன் தவத்தை முடிச்சு வச்சு நீ பரமகாந்தியோட அவனுக்கு சர்வ தேஜஸையும் அளிச்சு 36,000 வருடம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய சக்தியை அளிச்சு அனுப்பினியாமேன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, உந்தனை கண்டே அனைத்தையும் மறந்து உலமெல்லாம் உன்னையே எண்ணி நின்றிடும் துருவல் நின்னையே நினைக்கும் நிலைமையை நேரில் கண்டே உன்னுடை சங்கால் அன்னவள் கண்ணம் உற்றிட்டு தொட்டனை அன்றோ என்னுடை பிறவி இருவினை நீக்கும் என்னருள் இறைவனே தேவதேவா குருவாயூர் கண்ணா. அந்த ஒரு வைபவத்தோட பட்டத்திரி 17வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை துருவன் திரும்பி ராஜ்யத்துல என்ன பண்ணா, அவ அப்பா அம்மா சித்திலாம் எப்படி வரவேத்தான்ற சரித்திரத்தை சொல்றார். அதை எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை இத்திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் உற்சவமூர்த்தியின் ஆச்சரியமான திருமஞ்சன சேவையோடு நாம் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமः.